அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அக்ஷய திருதியை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கௌசல்யா சுரேந்தர் விலாக். லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதியை 2026 வழிபடும் நேரம், நெய்வேத்தியம், வழிபடும் முறை, சிறப்புகள், பலன்கள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை அன்று அக்ஷய திருதியையானது கொண்டாடப்படுகிறது. இந்த அக்ஷய திருதிய நன்னாளானது தானம் செய்தவர்களுக்கும் தவம் செய்தவர்களுக்கும் பலன் கிடைத்த நாளாக தான் கருதப்படுகிறது. பகீரத பிரயத்தனம் செய்த பகீதரன் சூரிய வம்சத்து மன்னராவார். இவர் கபில முனிவரின் சாபத்தால் சாம்பலான தன் முன்னோர்களை நற்கதி அடைய செய்ய பல நூற்றாண்டுகள் தவம் இருந்து கங்கையை வெண்ணிலிருந்து பூமிக்கு கொண்டு வரச் செய்தார். அதேபோல குசேலன் கிருஷ்ணருக்காக அவளை கொண்டு சென்று கொடுத்து கிருஷ்ணரை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்று இறைவனை சரணாகதி அடைந்தார். ஆனால் கிருஷ்ண பகவான் அவருடைய இல்லத்திற்கு அஷ்டலட்சுமியையும் கொடுத்து அவர் வறுமையை போக்கியதும் இந்நாள்தான். அன்னபூரணி தாயார் சிவபெருமானுக்கு பிச்சை அளித்த நாளும் இந்நாள்தான். அக்ஷய திருதியை கொண்டாடுற நாள் நேரம் பார்த்துடலாம். 19/4/2026 மதியம் 1:33 மணிலிருந்து 20/4/2026 காலை 11:12 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. அக்ஷய திருதியை நம்ம கொண்டாடுறது பார்த்திங்கன்னா 20/4/2026 திங்கட்கிழமை அப்போ தான் நம்ம இந்த வழிபாடு செய்யணும். இந்த நாளில் தானம் செய்வது ரொம்பவே சிறப்பான ஒன்று. தானம் செய்வதற்கான நேரம் நாள் பார்த்துடலாமா? 19/4/2026 மாலை 6 மணிக்கு மேலே நம்ம தானம் செய்யலாம். வழிபாடும் செய்கிறதா இருந்தாலும் 6 மணிக்கு மேலே வழிபாடும் செஞ்சுக்கலாம். 20/4/2026 காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை தானம் செஞ்சுக்கலாம், வழிபாடும் மேற்கொள்ளலாம். மகாலட்சுமி தாயாரோட படங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு வழிபாடு செய்யலாம். மலர்கள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது வெள்ளை நிற மலர்கள், தாமரை அல்லது துளசி மது கூட நீங்கள் போட்டு வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயாசம். மகாலட்சுமி தாயாருக்கு பாயாசம் ரொம்பவே உகந்தது ஒன்று. பால் பாயாசம், அவல் பாயாசம், இந்த கற்கண்டு பாயாசம், இந்த மாதிரி இது வேணால் நீங்கள் அது நெய்வேத்தியமாக படைச்சி சாமியை வழிபடலாங்க. இந்த நாளில் தானம் வழங்குறது ரொம்பவே சிறப்பான ஒன்று நான் சொல்லியிருந்தேன். அப்படி என்னென்ன தானம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள் இது மாதிரி பொருட்கள் தானம் செய்யலாம். அது அல்லாது பானகங்கள், நீர், மோர் இது மாதிரி பானகங்களும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். சாதத்தில் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தானமாக கொடுக்கறது ரொம்பவே சிறப்பான ஒன்றுங்க. பானகங்கள், நீர், மோர் இதுவும் தானமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்நாளில் நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அது பார்த்துடலாமா? இந்நாளில் தங்கம், வெள்ளி வாங்குவது இரட்டிப்பாகும், பெருகும் என்பது ஐதீகம். தங்கம், வெள்ளி வாங்க முடியாதவர்கள் அவர்களால் முடிந்தது மஞ்சளோ உப்போ வாங்குவது சிறப்பானது. உப்பு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாரோட அம்சமாகவே கருதப்படுது. அதனால் நீங்கள் சாதாரணமாக உப்பு வாங்கி அதை வழிபாடு செஞ்சு அந்த உப்பை வழிபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சில பேர் இதோடு சேர்த்து துவரம் பருப்பு வாங்கியும் வழிபாடு செய்வாங்க. அது அவங்க விருப்பத்திற்கு ஏற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் ஒரு நல்ல துவக்கத்திற்கான நாள். புதிதாக வண்டி வாகனம் வாங்குறது, புதிதாக தொழில் தொடங்குறது, இது மாதிரி நல்ல துவக்கத்திற்கான நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. இந்த அக்ஷய திருதியை நன்னாளானது உங்கள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரட்டும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். இது போன்ற ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.